அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை. சுதந்திர போராட்ட வீரர் வ.வே. சுப்பிரமணியன் அவர் பிறந்த தினம் என்று சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் தமிழ் நவீன சிறுகதையின் தந்தை என போற்றப்பட்டவருமான வ.வே. சுப்பிரமணியர் பிறந்த தினம் என்று திருச்சி வரகநேரியில் பிறந்தவர். 1881 காங்கிரஸ் தொடங்குறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி. தந்தை வரகநேரி வர்த்தக சங்கம், ஜனோபகார நிதி ஆகிய நிறுவனங்களை, உபகார நிதி, வட்டிக்கடை நிறுவனங்களை நடத்தி வந்திருக்கிறார். திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பிஏ பட்டம் பெற்றார். பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். மாகாணத்தில் முதல் மாணவராக தேறினார். என்னதான் ஜாதி மதம் இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலும், இந்த விஷயம்லாம் தோன்றதோ இந்த விஷயத்தை வெறி கொண்டு செயல்படுத்துறதுக்கு காரணமாக இருந்தாலும், அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ மற்ற எல்லா விஷயங்களையும் பண்ணுறதுக்கோ கிறிஸ்துவ மிஷனரியில் தான் படித்து இந்த பெரும்பான்மையினர் என்று கூறிக்கொடுக்கிற இந்துக்கள் வர முடியுது. சாபக்கேடு. அப்படி அங்கேருந்து வந்து தான் அதை செயல்படுத்துகிறாங்க. ஒருவேளை கிறிஸ்துவத்திலையுமே உங்கள் நாட்டுக்காரங்களை நீங்கள் இப்படித்தான் அடிமைப்படுத்தி எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கிறிஸ்துவமும் சேர்ந்து இதில் கூட்டுக்கொள்ளை தனம் பண்ணுகிறதா என்று சொல்லி தெரியவில்லை. எனக்கு சந்தேகம் ஏற்படுது. சென்னைக்கு சென்று சட்டம் படித்து சென்னை மாநகர் ஜில்லா கோர்ட்டில் முதல் வகுப்பு ப்ளீடராக சேர்ந்து வக்கீல் தொழில் புரிந்தார். கிரேக்கம், லத்தீன், பிரெஞ்சு, ஆங்கிலம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருக்கிறார். பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக 1907 லண்டன் சென்றார். அங்கே இந்தியா ஹவுஸில் தங்கியிருந்த சமயத்தில் வீர சவார்கர் உள்ளிட்ட சுதந்திர புரட்சி வீரர்களின் தொடர்பு கிடைத்தது. அவர்கள் ரகசியமாக நடத்தி வந்த அபினவ பாரத் சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்தார். இராணுவ வீரருக்குரிய போர் பயிற்சிகளை பெற்றார். இளைஞர்களுக்கும் பயிற்சி அளித்தார். பாரிஸ்டர் படிப்பிலும் தேர்ச்சி அடைந்தார். பட்டமளிப்பு விழாவில் பிரிட்டிஷ் ராஜ விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்டால்தான் பட்டம் வழங்கப்படும் என்பதால் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டார். இவரை கைது செய்ய ஆங்கில அரசு ஆணையிட்டது. சீக்கியர் போல மாறுவேடம் பூண்டு பிரிட்டிஷ் உளவாளிகளை ஏமாற்றி துருக்கி மற்றும் கொழும்பு வழியாக 1910 புதுச்சேரி வந்து சேர்ந்தார். அரவிந்த கோஷ், பாரதியார், நீலகண்ட பிரம்மச்சாரி ஆகியோருடன் இணைந்து விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி இவங்க 2 பேர் தான் இந்த கலெக்டர் ஆசை சுட்டு கொள்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. 1919 மகாத்மா காந்தியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரால் கவரப்பட்ட அகிம்சைவாதியாக மாறினார். காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து அகிம்சா வழியில் சுதந்திரத்துக்காக போராடினார். தேசபக்தன் இதழின் வழியாக சில காலம் பணியாற்றினார். தேசபக்தன் இதழின் ஆசிரியராக சில காலம் பணியாற்றினார். சங்க இலக்கியம் முதல் நவீன இலக்கியம் வரை கற்றுக்கொண்டு தமிழ் மொழி செழிப்பதற்கு பெரும் பங்காற்றினார். 1922 சேரன் மாதவியில் தமிழ் குருகுலம் என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்கினார். இங்கே தான் ஒரு தீண்டாமையை தொடங்கி வைக்கிறதா பெரியார் வந்து பார்க்கிறார். இங்கு நன்னெறி, அறிவியல், கலை, இலக்கியம் ஆகியவற்றுடன் உடல் வலுவூட்டும் பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். குளத்தங்கரை அரசமுறம் என்ற சிறுகதையை வெளியிட்டார். இதுவே முதலில் வெளிவந்த தமிழ் சிறுகதை. இவரது மங்கையர்க்கரசியின் காதல் என்ற புத்தகம்தான் தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை தொகுப்பு. கதை வேறு, தொகுப்பு வேறு. 1921 பெல்லாரி சிறையில் இருந்தபோது கம்பராமாயணம் எ ஸ்டடி என்ற ஆங்கில நூலை எழுதினார்.
ஆங்கிலத்தில் திறனாய்வு கட்டுரைகள் பலவற்றை வடித்தார். கம்ப நிலையம் என்ற நூல் விற்பனையகம் தொடங்கி பல புத்தகங்களை வெளியிட்டார். மாஜினியின் வாழ்க்கை வரலாறு, நெப்போலியனின் வாழ்க்கை வரலாறு உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியிருக்கிறார். சுதந்திர போராட்ட வீரரும் தமிழில் நவீன இலக்கிய திறனாய்வுக்கான அடிப்படைகளை அமைத்தவர் என்றும் தமிழ் நவீன சிறுகதையின் தந்தையின் என்று போற்றப்படும் வாவே சுப்பிரமணியன் 1925ஆம் ஆண்டு 44 வயசுலேயே போய் சேர்ந்துடுறார். ஒரு விபத்தில். மாபெரும் ஒரு ஆளுமையாகவும் இருந்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.